ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு டவேரா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் 8 சீட்டர் வண்டி நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பாடியில் எங்கேயுமே ரஸ்ட் இல்லாமல் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. வண்டி ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணணும். இது எல்லாமே அழுக்கு தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே அழுக்கு தான். ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் வண்டி இதை விட பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அப்படியே இந்த வண்டியோட சைடு லுக் பார்த்துடலாம். சைடு லுக்குமே அப்படி தான், நல்லா தெளிவாக இருக்குது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. டயர் எல்லாமே ஒரு 50% மேலே இருக்கும். இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்குறோம். பாருங்கள், சைடு லுக் ரொம்ப க்ளீனாக இருக்கும். பேக் சைடு பார்க்குறோம். சேம் பேக் சைடுமே அப்படி தான், நல்லா நீட்டாக இருக்குது. அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்குறோம். பாருங்கள், லெஃப்ட் சைடுமே அப்படி தான், ரொம்ப க்ளீனாக இருக்கும் வண்டி. ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. 7 சீட்டர்லேயே இதான் வந்து ஒரு பெஸ்ட் மைலேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ அடுத்தது அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியருமே நல்லா க்ளீனாக இருக்குது. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டிக்கு ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் ஏதாவது போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும். அது மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையாக இருக்கும். இப்போ அப்படியே வண்டியோட பேக் சீட் பார்க்குறோம். பாருங்கள், பேக் சீட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. தேர்ட் ரோ சீட்டு இந்த மாதிரி இருக்குது. நமக்கு ரியர் ஏசியுமே வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும். ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2005 டவேராவில் வந்து இது டாப் மாடல் வண்டி. அலாய் வீலு, நமக்கு வந்து சென்ட்ரு லாக்கு, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு டாப் மாடல். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, கூலிங் சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd ஓனரில் இருக்குது. வண்டி ஒரு பக்கா தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னும் எஃப்சி 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,68,000 ரூபா மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ 2 ரூபாய்க்கு உள்ளெல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் டவேரா கிடைக்கிறது கஷ்டம், உங்களுக்கே தெரியும். இதே டிஎன் வண்டி நம்மளே 2,75,000 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். பட் இது அதிலிருந்து பாதிக்கு பாதி தான் கொடுக்குறோம். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.